السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் சலவாத் என்னும் இடேற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மொழி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இரவனுடைய மகத்துவம், கண்ணியம், அதை பற்றி நாம் அறிந்தால் ஒரு நிமிடம் கூட இரவிலே உறங்க மாட்டோம். ஒரு நிமிடம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க ஒரு இரவு, கண்ணியமிக்க ஒரு இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய இரவில தான் லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அந்த பலகையில் இருக்கக்கூடிய குர்ஆனை பைத்துல் இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய முதல் வானத்திற்கு இறக்கி வைத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில். அங்கிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆன் 23 ஆண்டுகளாக வழங்கப்பட்டது. ஒரே நேரத்திலே இந்த குர்ஆனை முழுமையாக கொடுக்கவில்லை. அந்தந்த கால சூழ்நிலைக்கு தக்கவாறு குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்படி இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த புனிதமான இரவை இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கதர், நிச்சயமாக இப்பரிசுத்த குர்ஆன் கதர் என்ற இந்த இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். வமா அதராக மா லைலத்துல் கதர், இந்த கதர் என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கதருடைய மகத்துவம் உள்ளது என்று நபியே உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். நபியை பார்த்து கேட்கிறார், இது எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? பேசாதீங்க. வமா அதராக மா லைலத்துல் கதர். லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்த மாதமாகும். எத்தனை மாதம்? 1000 மாதங்கள் விட இந்த ஒரு இரவு கணக்கிட்டு சொல்லப்படுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இரவில தான் மலக்குமார்கள், கோடிக்கணக்கான மலக்குமார்கள், எண்ணில் அடங்காத மலக்குமார்கள், கணக்கிட முடியாத மலக்குமார்கள் இறங்குகின்ற காரணத்தினால்தான் இது கதிர் என்று சொல்லப்படுகிறது. நெருக்கடியான இரவு என்பதாக சொல்லப்படுகிறது, நெருக்கமான இரவு என்பதாக சொல்லப்படுகிறது. 1-2 மலக்குமார்கள் அல்ல, வானத்திலிருந்து, அதாவது வஹியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வஹியை கொண்டு வந்ததோடு இந்த பூமிக்கு இறங்க மாட்டார்கள். வருடத்திற்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த பூமிக்கு இறங்குவார்கள். அவருடைய இருப்பிடமாகிய சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில, அந்த இழந்த மரத்துக்கு அடியில தான் ஆசனத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இந்த இரவிலே அவர்கள் உலகத்திலே பூமிக்கு இறங்குகிறார்கள். கோடிக்கணக்கான மலக்குகளோடு இறங்குகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இரவு எதுவரையில் என்று சொன்னால் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். இது சுபுஹ் வரையில தான். சுபுக்கு பாங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கிடையாது. சரி, நாளைக்கு விழித்திருந்து நாம் வணங்கலாமா? அருமையான சகோதரர்களே,
இந்த இரவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை ரமலான் மாதம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் ஒரு மாதம் வந்திருக்கிறது, அதில் 1000 மாதங்களோட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. எந்த மனிதர் அந்த இரவிலே நன்மையை இழந்து விடுவாரோ, இந்த இரவிலே நன்மை இழந்து விடுவாரோ, அவர் நன்மைகள் அனைத்தையும் இழந்தவரை போன்றராவார். இந்த இரவிலே நன்மையை இழந்து விடுவது என்பது எப்ப சீக்கிரம் தொழுவ முடிய போகுது, எப்போ போய் தூங்க போறோம், இப்படியா? அதுக்கு தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இரவிலே யார் ஈமானோடும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையோடும் ஹிஜ்சான் என்று சொல்லக்கூடிய நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொழக்கூடியவர்களுடைய பாவங்களை, முந்திய பிந்திய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அருமையான சகோதரர்களே, இரவின் நன்மையை இழந்து விடுவாரோ அவர் நன்மைகள் அனைத்தையும் இழந்து வராவார். உண்மையிலேயே துர்பாகியமுடையவரை தவிர வேறு எவரும் இந்த நன்மை இழந்து விட மாட்டார். துர்பாகிய உடையவர் எப்போதும் இருக்கிற மாதிரி. இரவு என்பது, பகல் என்பது ஒரே பகல் அல்ல, ஒரே இரவு அல்ல. இந்த இரவனுடைய மகத்துவம், கண்ணியம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நொடி அப்படி சிட்டிகை போடக்கூடிய நேரம் 23 மணி நேரம் பெறுமதியானது. இன்றைக்கு இரவு ஒரு நொடி 23 மணி நேரம் பெறுமதியானது. ஒரு நிமிடம் 58 நாட்கள் பெறுமதியானது. ஒரு நிமிடம் தஸ்பீஹ் செய்வாரையானால் 58 நாட்கள் தஸ்பீஹ் செய்த நன்மை கிடைச்சிடும். ஒரு மணி நேரம், இந்த இரவு 1 மணி நேரம் 9 வருடங்களும் 8 மாதங்களாகும். 1 மணி நேரம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவாகிறது. 1 மணி நேரத்திற்கு 9 ஆண்டுகள் 8 மாதங்கள் ஆகிறது. ஒரு இரவு, இன்றைக்கு முழு இரவும் 83 ஆண்டுகளும் 4 மாதங்கள் ஆகிறது. அப்ப எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள இரவு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சாதாரணமான இரவு அல்ல. இந்த இரவிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் இது ஒரு கண்ணியமிக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற பொழுது பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பனு இஸ்ரவேலர்களிலே ஷம்சூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார், ஒரு ஆபீர். அவர் 1000 வருடங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யக்கூடியவராக இருந்தார். 1000 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஆயுளிலே நாங்கள் எப்படி இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு இறக்கி வைத்தார். அருமையான சகோதரர்களே, இந்த இரவை போன்று வேற எந்த இரவையும் எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த இரவு மேலும் சொல்லுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், 4 நபிமார்கள் 80 ஆண்டுகள் வரையிலே ஒரு நொடி கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல், கண்ணிமைக்கும் நேரம் கூட தாமதிக்காமல் அல்லாஹுவை அதிகமாக இபாதத்தை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் திகைத்து போனார்கள். எப்படி இது சாத்தியமாகும்? நாம் ஜிக்ர் செய்ய அமர்ந்தால் நம்முடைய மனதிலே உலக சிந்தனைகள் ஓடுகிறது. தொழுகையில நாம் தொழுதோம், மன ஓர்மையோடு நாம் எத்தனை பேர் தொழுதிருப்போம்? தக்பீர் கட்டியவுடன் என்னென்ன சிந்தனை எல்லாம் வந்திருக்கும் என்று அவரவர்களுக்குத்தான் தெரியும், ஷைத்தான் விட மாட்டான். அருமையான சகோதரர்களே, அதற்குத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நிலையில தான் இந்த சூரா கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பூமிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்லுகின்றார்கள், அந்த இரவில் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். மேலும் அந்த இரவிலே ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருகின்றார்கள். தங்களது இரட்சகனுடைய கட்டளையின்படி நன்மையான விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு இந்த பூமியின் மீது இறங்குகின்றார்கள். ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் இந்த இரவிலே நின்று ஜிக்ர் செய்யக்கூடியவர்களை, குர்ஆன் ஓதக்கூடியவர்களை, வணங்கக்கூடியவர்களை
அருகிலே வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்கின்றார்கள். ஒவ்வொரு இபாதத்தை செய்யக்கூடிய மனிதரோடும் நல்லடியாரோடும் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஃபா செய்கின்றார் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட புனிதமான இரவு தான் இந்த இரவு. இந்த இரவை போன்று வேறு உம்மத்திற்கு வழங்கப்படவில்லை என்று சொன்ன காரணம், குறைந்த ஆயுளுடைய இந்த உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வகையிலாவது, காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து சிறந்த உம்மத். நாளை மறுமையிலே அதிகமாக சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய உம்மத்துகளிலே அதிகமானவர்கள் நாம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கலிமா சொன்ன இந்த உம்மத்து தான் அதிகமாக இருக்கும். மற்றவருடைய உம்மத் ஹதீஸில் வருகிறது, ஒரு நபி வருவார், அந்த நபியோடு ஒரே ஒரு மனிதர் தான் போவார். ஒரு மனிதர் தான் அவருடைய உம்மத். எப்படி இருக்கும் பாருங்கள், அவருடைய உம்மத்தை ஒரு மனிதர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அப்படி இல்லை, கணக்கில் அடங்காதது. அவர்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இரவை கொடுத்து இரவிலே விழிக்க செய்து வணங்க செய்து அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதாக நாம் ஹதீஸின் மூலமாக பார்க்கிறோம். இந்த இரவு வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்திய பத்திலே இந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு. மேலும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய சஹாபி இடத்திலே அவர்களை அழைத்து, ஓ உபயே, நீங்கள் குர்ஆன் என்னிடத்திலே ஓதி காட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களுக்கு இறங்குகிறது, உங்களின் மூலமாகத்தான் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நான் எப்படி உங்களுக்கு முன்னால் அதை ஓதி காட்டுவது என்று அந்த சஹாபி சொல்லக்கூடிய நேரத்திலே உங்களுடைய அழகான தொனியை குரலிலே நான் அந்த குர்ஆனை கேட்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஓதக்கூடிய நேரத்திலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய காரி, அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டவர். ஓதுகின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுது, போதும் உபயே, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நிறுத்த சொன்னார்கள். குர்ஆனுடைய தாக்கம் இருக்கிறது, குர்ஆனுடைய வேகம் இருக்கிறதே, உலகத்தில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகத்தினுடைய விஷயங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள், அதால் எல்லோருக்கும் ஈமான் இருக்கிறது. ஈமான் இல்லாமல் யாரும் இல்லை, ஈமான் இருக்கிறது. ஈமானுடைய அளவுகோல் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நாம் ஏன் ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வைக்கவில்லை? எல்லோரும் வைக்கின்றார்களே. 5 வயது பிள்ளை வைக்கிறது, 5 வயது குழந்தை நோன்பு வைப்பதோடு மட்டுமில்லை, நோன்பை வைத்து கொண்டு பள்ளிக்கு செல்லுகிறது படிப்பதற்காக வேண்டி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஈமான் பலகீனமாக இருந்தால் நோன்பில்லை எதையுமே மார்க்கத்திலே செய்ய முடியாது, அமலே செய்ய முடியாது. அருமையான சகோதரர்களே, இவைகளுக்கெல்லாம் மேற்படியாக முத்தாய்ப்பாகத்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு நிச்சயமாக சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், அது 27வது இரவு என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகின்றார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த இரவு வந்துவிட்டால பிந்திய பத்திலே, பிந்திய 21வது இரவிலிருந்து 30வது கடைசி இரவு வரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாருள்ள தொடர்புகளை துண்டித்து விடுவார்கள். அவர்கள் தொழுகைக்காக வேண்டி மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். வேறு எந்த விதமான தொடர்போடும் மக்களோடும் எந்த தொடர்பும் அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ரமலானுடைய மாதம் இருக்கிறது, அது சஹாபாக்கள் இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது கடைசி பத்திலே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, பரக்கத்துடைய மாதம், ரஹ்மத்துடைய மாதம், பாவங்களை கேட்காமலேயே அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மாதம் நம்மை விட்டு போய்விடுகிறது என்ற கவலையில சஹாபாக்கள் அழுந்தார்கள். நமக்கு என்ன கவலை? எப்போ போகுது? 29 வெள்ளிக்கிழமைக்கே போற தெரிஞ்சிடுமா? இப்போ கேட்குறாங்க, இப்பவுமே ரெடி ஆயிட்டாங்க. 29க்கு புற வந்துடும் நினைக்கிறதெல்லாம் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ் நல்லா தெரிஞ்சுங்க, பிறையை பார்த்து நோன்பு வையுங்க. புறையை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து நோன்பு விட்டுருங்க, அவ்வளவுதான். அது 29 வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் சரி, அந்த கணக்கு இல்லை. புற பார்த்தா தான் நமக்கு கணக்கு. பலகீனமான ஈமானோடு உலகத்திலே வாழுகிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே,
ஈமானிலே உறுதி இருந்தால்தான் உலகத்திலே, அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. அவர்கள் எப்படி இருந்த சமூகம், சஹாபாக்கள் எல்லாம் எந்த நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால், உலகத்தில் என்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் வாழ்ந்த காலம்தான் காலத்திலே சிறந்த காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் வாழ்ந்த காலம்தான் சிறந்த காலம், அதற்கு பின்னால் உள்ள காலங்கள் எல்லாம் சிறந்தாக சொல்ல முடியாது என்பதாக வருகிறது. எப்படி சிறந்த காலமாக ஆக முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அடுப்பு பற்ற வைத்து உணவுக்காக வேண்டி 2 மாதங்கள் 3 பிறையை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். வானத்திலே 3 பிறையை பார்த்து விடுவோம். அடுப்பு பற்ற வைக்க மாட்டார்கள், உணவு சமைப்பதற்கு எதுவுமே இருக்காது. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கப்பட்டது, அப்பொழுது என்ன உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் உட்கொண்டார் என்று சொன்னால், ஒரு மனிதர் கமுக்கட்டிலே எந்த அளவுக்கு பேரித்த பழங்களை வைத்துக் கொள்வதற்கு முடியுமோ அந்த அளவு உணவு தான் அவர்களுடைய உணவாக இருந்தது, கொஞ்சம் தண்ணீரும் இருந்தது என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்தது சிறந்த காலம் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு அணிவதற்கு ஆடை இல்லை. பத்ர் யுத்தத்திலே ஒருவரை ஒருவர் மறைத்து கொண்டு நோன்பு பிடித்தவர்களாக யுத்தம் செய்ததை நாம் வரலாறுகளை படிக்கிறோம். ஆடை இல்லாமல் வாழ்ந்த சஹாபாக்கள் குடிப்பதற்கு நீர் அருந்த கூட, அதாவது நாம் எல்லாம் இன்றைக்கு சஹர் உணவு உட்கொள்கிறோம், இப்தார் உட்கொள்கிறோம், சாப்பிட முடியாத அளவுக்கு உணவுகளை நிறைய வருகிறது. எவ்வளவோ உணவுகளை சாப்பிட முடியாமல் ஒதுக்கி வைத்து விடுகிறோம். நம்மால் முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. சஹாபாக்குடைய காலத்தில் அப்படி இல்லை. அரை பேரித்தம்பழம், ஒரு பேரித்தம்பழம், கொஞ்சம் தண்ணீர், உணவு அதுதான், வேறு இல்லை. இது எப்படி சிறந்த காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கஷ்டமான காலம் தானே, சாப்பிடுவதற்கு சரியான உணவில்லை, அணிவதற்கு சரியான ஆடை இல்லை, வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது, இது எப்படி சிறந்த காலமாக ஆக முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, அருமைக்குரிய சகோதரர்களே, அவர்கள் செய்த அத்துணை பாவங்களை விட்டும் வெளியே வந்து விட்டார்கள். அதான் சிறந்த காலம். என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ, மதுவை அவர்களை போன்று குடிக்க முடியாது, விபச்சாரம் அவர்களை போன்று செய்ய முடியாது, வட்டி அவர்களை போன்று வாங்க முடியாது, மோசடி அவர்களை போன்று செய்ய முடியாது, களவு கொலை செய்வது அவர்களை போன்று செய்ய முடியாது, எதற்குமே அஞ்ச மாட்டார்கள். அதுதான் ஐயாமுல் ஜாஹிலியா. அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது, அத்துணை விஷயங்களை விட்டுவிட்டு, அனைத்து பாவங்களையும் விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அதுதான் பொற்காலம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளால் வெளியே வர முடிகிறதா? ஒரு பாவமான காரியங்களிலே ஒருவர் செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். உலகத்தில் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களை, எப்படி இது சிறந்த காலமாக ஆக முடியும்? மது இப்பொழுது ஆறாக ஓடுகிறது, விபச்சாரம் பெருகிவிட்டது, வட்டி பெருகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் பேணுதலாக வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வட்டி இல்லாமல், வட்டிக்கு வாங்காமல், வட்டி இல்லாமல், அதாவது வியாபாரமே செய்ய முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது என்ற அளவுக்கு ஈமானில பலகீனமான ஆகக்கூடிய ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். இது எப்படி சிறந்த காலமாக ஆக முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம்தான் சிறந்த காலம். காரணம், பாவங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட காலம். ஒரு பாவம் கூட நடைபெறாது, எந்த பாவமும் நடைபெறாது. அத்துணை பாவங்களையும், அதாவது மண்ணை போட்டு மூடிய காலம் அந்த காலம். அதுதான் சிறந்த காலம், பொற்காலம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த காலத்தை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, உலகத்தினுடைய நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதாவது நல்ல வாழ்க்கை என்று சொன்னால் எப்படி நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், நிறைய பணம் இருக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும். அவருக்கு என்னப்பா குறைவு? நிறைய வாழ்க்கையில வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது வாழ்க்கை இல்லை சகோதரர்களை, நபியுடைய வாழ்க்கை இல்லை. நபி அது போன்ற வாழ்க்கையும் சொல்லவில்லை. மனிதனுக்கு பணம் தேவைதான், வருமானம் தேவைதான், சம்பாதிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. மார்க்கத்தை விட்டு விட்டு வியாபாரம் செய்யக்கூடாது, மார்க்கத்தை விட்டு விட்டு விவசாயம் செய்யக்கூடாது, மார்க்கத்தை விட்டு விட்டு வேலை செய்யக்கூடாது. சஹாபாக்களுடைய காலத்திலே அருமைக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் எல்லாம் பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே மஸ்ஜிதுக்கு விரைந்து வருவார்கள்.
எல்லா விதமான தேவைகளுக்காக வேண்டும் தலைமையிடம் மஸ்ஜித் தான். காரணம், இது அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம். இங்கு வந்து கேட்டால்தான் எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். இங்கு வந்துதான் கேட்க வேண்டும். இதான் ஹெட் ஆபீஸ், ஹெட் குவார்டர்ஸ். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படித்தான் சஹாபாக்களை பயன்படுத்தினார்கள். வீட்டிலே உணவில்லை என்று சொன்னால் உடனே பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கக்கூடிய சஹாபாக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிரமத்துக்கு மேல சிரமம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கடனுக்கு மேல கடன், கடன் தீருவதாக இல்லை, கவலை தீருவதாக இல்லை, கஷ்டம் தீருவதாக இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், நபியுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை நாம் பின்பற்றுவதே இல்லை. நம்முடைய மனது என்ன சொல்லுகிறதோ, நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் வேலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். மார்க்கத்தை தூக்கி ஒதுக்குப்புறமாக ஓரமாக வைத்து விட்டோம். அதனுடைய விளைவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய சஹாபி சொன்னார்கள், சின்னஞ்சிறு பிள்ளை, ஒரு 7-8 வயது சிறுவனை அழைத்து சொல்லுகின்றார்கள், எனது அருமை மகனே, நான் ஒரு நசீத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். யார சொல்லலாம், லப்பைக்கு சொல்லுங்கள். நீ இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது என்ன? அல்லாஹ் என்னென்ன கடமைகளை கடமையாக்கி இருக்கின்றானோ, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கின்றானோ அனைத்தையும் செய்ய வேண்டும். நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பான்? நீ திரும்பிய திசையெல்லாம் உனக்கு உதவி கிடைக்கும். எந்த திசையில திரும்பினாலும் உனக்கு உதவி கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நாம் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதிலே என்ன செய்கிறோம்? பொடுபோக்காக இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் எத்தனை பேர் நோன்பு வைத்தோம் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ரமலானுடைய மாதத்திலே தன்னுடைய இருக்கக்கூடிய பணத்தை, பொருளை, செலவு, அதாவது கணக்கிட்டு ஜக்காத் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது. எத்தனை பேர் அதை சரியான முறையில கொடுத்தோம் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எல்லா வகையிலும் பொடுபோக்கான தேவை, பொடுபோக்கான நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான வாழ்க்கையில தான் வெற்றி இருக்கிறது, ஈருலகத்தினுடைய வெற்றி இருக்கிறது. நம்முடைய மனம் போன போக்கில உலகத்தில வாழக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலக நாடுகளிலே பார்க்கிறோம், குர்ஆனை யாராவது அவமதித்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதாவது அவதூறு பரப்பினால் 5 வருடம் சிறை என்பதாக இஸ்லாம் நாடு சொல்லவில்லை, இஸ்லாம் அல்லாத வேறு நாடு சொல்லுகிறது. பிரான்ஸ் சொல்லுகிறது, கனடா சொல்லுகிறது, சம்பந்தமில்லாத சகோதர கிறித்துவ நாடுகள் சொல்லுகிறது. காரணம், இதுல தான் உண்மையான வெற்றி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பெரிய படித்தவர்கள், மேதாவிகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு, ஆராய்ச்சி செய்துவிட்டு இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய காட்சியை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். மிகப்பெரிய பெரிய படிப்பாளிகள், சாதாரண பாமர மக்கள் வருவது பெரிய விஷயம் இல்லை. படித்தவர்கள் சீக்கிரமாக வரமாட்டார்கள். படித்தவர்கள் ஆய்வு செய்வார்கள். இது சொல்லி இருக்கிறது, இதுல என்ன இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகள் அத்தனையும் ஆய்வு செய்த பிறகுதான் அவர்கள் முழுமையாக தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வருகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, நாம் முழுமையாக இந்த தீனிலே எந்த விதமான கஷ்டமோ, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பொருளால் தியாகம் செய்தோமா, உடலால் தியாகம் செய்திருக்கிறோமா? என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? எந்த தியாகமும் செய்யவில்லை. தியாகம் செய்யாமல் நமக்கு இலவசமாக கிடைத்த இந்த தீன், இலவசமாக கிடைத்தது, யார் மூலமா கிடைத்தது? ஆனால் கிடைத்த இந்த தீனை நல்ல முறையிலே பயன்படுத்தாமல், நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தாமல் நாம் அதை தவறு விடுகிறோம் என்று சொன்னால், அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறது, இது நெருக்கடியான காலம் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த காலத்திலே வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி, எந்த ஊரிலே வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அதாவது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு நாட்டிலே, நான் அந்த நாட்டுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, அந்த நாட்டிலே மட்டன், ஆட்டிறைச்சி உண்ண வேண்டும் என்று சொன்னால் அங்கு சந்தையில, மார்க்கெட்டில போய் வாங்கி அதை அறுப்பதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே போய் அறுப்பார்கள். எப்படி அறுப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் முறைப்படி அறுப்பார்கள். அறுத்து விட்ட பிறகு 3 நாளைக்கு வரையிலே அதை குளிர்சாதன பெட்டியிலே வைத்திருப்பார்கள்.
அதற்கு பிறகு மருத்துவர் வந்து பரிசோதிப்பார். அதை பரிசோதித்து விட்டு இதை சாப்பிடலாம் என்று சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அறுத்தவர் வீட்டுக்கு கொண்டு போகலாம். அறுத்த அன்னைக்கு சாப்பிட முடியாது நம்மள மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அதாவது முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடங்கள் தான் அது. ஆனால் அங்க பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வாழுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் 12 வருடமாக 12 ஆண்டுகளாக நான் மட்டனே சாப்பிடுவதில்லை. காரணம், அது ஹலாலான முறையில் அறுக்கப்படுவதில்லை. நான் மீன் இறைச்சியை மட்டும்தான் சாப்பிடுகிறேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், KFC என்று சொன்ன படு மோசமான கெட்டுப்போன உணவு KFC. தயவு செய்து யாருமே சாப்பிடாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுக்கதாங்க பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன், பகிரங்கமாக சொல்லுகிறேன். அது முழுக்க முழுக்க ஹராமான உணவு. அது ஹலால் சொல்லி அறுக்கப்பட்ட உணவு அல்ல அது. இன்னும் சொல்ல போனால் மக்காவில ஹரம் ஷரீஃபுக்கு எதிரில் ஹில்டன் ஹோட்டலில் வைத்திருக்கிறார்கள் KFC. நான் போகும்போதெல்லாம் அதுல சாப்பிடுவதற்கு போக மாட்டேன். என்னை எத்தனை பேர் அழைத்திருக்கின்றார்கள். நான் உண்பதே இல்லை, நான் போக மாட்டேன். அதில் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஹரமுக்கு முன்னாலே இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஹலால் ஹராமை பேணக்கூடிய மக்கள் நம்மிடத்தில் குறைவாக இருப்பவருடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? கல்வி, அதாவது அறிவு கெட்டு போகும். ஹலாலான உணவு உடலிலே செல்லவில்லை என்று சொன்னார், முழுக்க முழுக்க ஹராமான உணவுகளே உடலிலே சென்றால் அறிவு மங்கி போய் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மக்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், என்னுடைய மகன் 13 வயதாகிறது, என் பேச்சை கேட்க மாட்டார். 30-35 வயது ஆனால் கூட தாய் தந்தையை பார்த்து பயந்த காலம் எல்லாம் போய்விட்டது. திருமணமாக இருக்கும் 30 வயது இருக்கும், 35 வயது இருக்கும். அவர் போய் தன் தாயை பார்த்தா தந்தையை பார்த்தா பயப்படுவார். 12 வயசு 10 வயசு இப்பொழுது யாருமே தாய் தந்தருக்கு கட்டுப்படுவதில்லை. இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அருமைக்குரிய சூழலே, நம்முடைய சமூகம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ, அடிப்படை கல்வி குர்ஆனை கொடுக்க வேண்டும். அடிப்படை கல்வி, அடிப்படை ஒழுக்கம் நபி ஸல்லல்லாஹு சுன்னாவை சொல்லி தர வேண்டும். அதை விட்டதின் விளைவு இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எதிர்ப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். எந்த பிள்ளையுமே கேட்பதே கிடையாது பிள்ளைகள். அந்த அளவுக்கு படும் மோசமான ஒரு சூழ்நிலை நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த புனிதமான இந்த இரவிலே அருமைக்குரிய சகோதரர்களே, கண்டிப்பாக நாம் ஒரு கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மார்க்க கல்வியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நம்முடைய அறிவு மங்கி போய் நம்முடைய பாதைகள் எல்லாம் திசை மாறி சென்று கடைசியிலே நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். எந்த நிலைக்கு வருவோம் என்று சொன்னால், எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம். உணவு முறைகளை நாம் பார்க்கிறோம் சமூக வலைதளங்களிலே. நமக்கு தேவையில்லாத உணவுகள் எல்லாம் சமைக்கப்படுகிறது. எதையுமே பார்ப்பதில்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஹலால் ஹராமை பேணக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய தாய் தந்தைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நாம் ஆக்க வேண்டும். அதற்கு முதன்மையானதாக மக்தப் மதரசாவிற்கு நாம் அனுப்ப வேண்டும். எவ்வளவு சிரமப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, எத்தனை லட்சம் செய்து செலவு செய்து அதாவது கல்லூரிக்கு நாம் படிக்க வைக்கிறோம். எந்த விதமான கட்டணம் இல்லை. மக்தப் மதரசாவிலே காசு இல்லை. மதரசாவிலே ஆபீஸ் ஆலிம் பட்டம் வாங்குவதற்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிப்பதில்லை. ஆனால் அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த விஷயத்தில் நாம் பொதுவாக இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் மனதில் நீங்கள் வையுங்கள், நம்முடைய பிள்ளைக்கு இந்த மார்க்க கல்வி கண்டிப்பாக தேவை. மார்க்க கல்வி இருந்தால்தான் அருமைக்குரிய சகோதரர்களே பார்வை தெளிவானதாக இருக்கும், அவருடைய பேச்சு சுத்தமானதாக இருக்கும், ஒழுக்கமுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். இல்லை என்று சொன்னால் ஹதீஸிலே வருகிறது, விபச்சாரத்திலே பிறந்த ஒரு பிள்ளையும் அவருடைய கொள்ளு பேரன் 3வது பேரன் மகனுடைய மகன், இவர்கள் யாரும் சொல்ல போக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், அதாவது இது பாவம் என்றே கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு அசிங்கமும் அனாச்சாரமும் நம்முடைய சமூகத்திலே உள்ளே நுழைந்து விட்டது. கல்யாணத்துல போனா அங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, கல்யாணத்துல பார்த்தோம், சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அதெல்லாம் ஹலால் மாதிரி அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட திருமணங்களில் நான் பார்த்திருக்கிறேன்,
3 மாதம் 6 மாதம் அதிகமாக போனால் 1 வருடத்திற்குள்ளாக தலாக் போய்விடுகிறது. ஒரு இடத்துல வாழ்க்கை இருக்காது. இவர் 2 கோடி செலவு பண்ணியிருப்பாரு, பொண்ணு வீட்டுல 4 கோடி செலவு பண்ணியிருப்பாரு. கடைசியில ரிசல்ட் என்னன்னு பார்த்தா அவர் இடத்துல நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பார். அருமைக்குரிய சகோதரர்களே, ஆனால் சுன்னத்தான முறைப்படி யார் நிக்காக செய்கின்றார்களோ மஸ்ஜிதிலே நிக்காக செய்ய வேண்டும். குறைந்த செலவுல அல்லாஹ் பரக்கத்து இருக்கிறது என்பதாக நிக்காவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். வீண் பெருமைக்காக வேண்டி, ஆடம்பரத்திற்காக வேண்டி மனிதன் செலவு செய்தால் அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அது எதுவாக இருந்தாலும் சரி, வீண் விரயத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவர்கள் சைத்தானுடைய சகோதரன் என்று ரசூல் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த நடைமுறைகள் எல்லாம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும், வாழ்க்கை நம்மிடத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே நம்மிடத்திலே ஒழுக்கம் வர வேண்டும், பிள்ளைகளிடத்திலே குடும்பத்திலே நிம்மதி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அலா பி ஸிக்ரின்னா தத்மைன்னல் குலூப். அல்லாஹ்வுடைய ஜிக்கரை கொண்டுதான் கல்பு நிம்மதி பெறுகிறது. இன்னைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம், எந்த மனிதனுக்கும் நிம்மதியே கிடையாது. குடும்ப தலைவரிலிருந்து ஆணிலிருந்து பெண் வரையில கேட்டால் அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது, கோடிக்கணக்கிலே சொத்து இருக்கிறது, நிம்மதி இருக்கிறதா என்று சொன்னால் நிம்மதி இல்லை. அவரிடத்திலே நிம்மதி கிடையாது. இந்த நிம்மதிக்கு வழி என்ன என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஜிக்ர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் நம்மிடத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்ச நாளைக்கு ஜிக்ர் செஞ்சா இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்பதாக நாம் நினைத்து கொண்டு ஓதிட்டு கிடைக்கலன்னா அதோட விட்டுறது. அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் விரும்பக்கூடியது என்னன்னு சொன்னா, குறைந்த அமலை நீ செய்தாலும் கொஞ்சம் அமல் தான் நீ செய்யற, வளமையாக செய்ய வேண்டும், அதை விடவே கூடாது. குறைந்த அமலை செய்து கொண்டே இருக்கிறாய். அவருக்கு பிடித்தமான ஒரு அமல் இருக்கும். தொழுகையை சில பேர் பேணுதலாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில பேர் ஜிக்ரை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில பேர் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்கள் இருப்பார்கள், சில பேர் நபில் தொழுகை சுன்னத் தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள். எதை தொழுதாலும் எதை செய்தாலும் அவளை பேணுதலாக தவறாமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் அதை விரும்புவான். நடு இரவிலே அதாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதரை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எப்படின்னா, நைட்டு 2 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுகிறது, 6 மாசம் தொழுகிறது, அப்புறம் 2 வருஷம் விட்டுறது. முதல் சபையில பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வருவாரு, பாங்கு சொல்றதுக்கே வருவாரு, 2 மாசம் இருப்பாரு, அடுத்த மாசம் ஆள் காணாத போயிடுவார். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அருமைக்குரிய சகோதரர்களே, கஷ்டத்திலே தொழ வேண்டும், நஷ்டத்திலே தொழ வேண்டும், நோய் இருக்கும்போது தொழ வேண்டும், வசதி வாய்ப்பு இருக்கும்போது தொழ வேண்டும். எப்படிப்பட்ட சிரமங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நாம் தொழுகையை விடக்கூடாது, தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தருவாய் நடக்க முடியவில்லை, 2 சஹாபாக்களுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு தொழுவதற்காக போகின்றார்கள். ஹதீஸிலே வருகிறது, அவருடைய பெருவிரல் தரையிலே கோடு போட்டு கொண்டு போனது மண்ணில். நம்மள மாதிரி இந்த என்ன சொல்லுவோம், இந்த நேரத்தில் போய் நீங்க தொழுவணுமா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே போதும், நம்ம வீட்டு பெண்மணிகளுக்கு போதும். இந்த டைம்ல எல்லாம் இப்படி இருக்குது, இந்த கஷ்டத்துல எல்லாம் போய் நீங்க தொழுவணுமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நமக்கு எவ்வளவு ஆபியத்தை கை கால்களை சலாமத்தாக எல்லாம் தந்திருக்கிறார். தொழுகையை அசட்டைப்படுத்துகிறோம். நாளை ஆகிரத்திலே மறுமையிலே போய் முதல்ல கபூரில் இருந்து வெடித்து வெளியாகி போய் நின்ற பிறகு அங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நீ தொழுதையா என்பதாகத்தான் நல்லா கேட்பான். தொழுகை இல்லை என்று சொன்னால் எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதனுக்கு 60 வயது வரை ஆயுளை நீட்டித்து கொடுத்து அவர் தொழுகையை தொழாமல் வந்து விடுவாரே, ஆனால் அவர் சொல்லக்கூடிய எந்த காரணத்தையும் அல்லாஹ் கேட்க மாட்டான் என்பதாக ஹதீஸில் வருகிறது. இந்த உலகத்துல தான் நம்ம இப்படி சொல்லுவோம், எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, அப்படி ஆயிடுச்சு, தொழ முடியலன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லுவோம், சாக்கு போக்கை. அல்லாஹ்விடத்தில் அங்க சொல்ல முடியாது. அருமைக்குரிய சகோதரர்களே, பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த கண்ணும் காணாதது, இன்னும் எந்த கண்ணும் பார்க்கவில்லை என்ற ஹதீஸ்ல வருகிறது. எந்த காதும் கேட்காதது. எப்படி வந்து ஹதீஸ் பாருங்க, எந்த கண்ணும் காணாதது, எந்த காதும் கேட்காதது, எந்த கல்பும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது. எப்படி இருக்கும் என்று பார்க்க முடியாது. எந்த கண்ணை பார்க்கலன்னு நல்லா சொல்றான், எந்த காதும் கேட்கலன்னு நல்லா சொல்றான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சொர்க்கம் இந்த உலகத்துல நாம் எத்தனை காலம் வாழ போகிறோம்? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ போகிறோம்? இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ்வதற்காக வந்த சமூகம் அல்ல நாம்.
இந்த உலகத்தில இங்கேயே தங்கி நாம் வியாபாரமோ தொழிலோ நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ஒன்று இந்த உலகம் நம்மை விட்டு போய்விடும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு நாம் போய் விடுவோம். இதுதான் நியதி. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே, குறுகிய கால இந்த வாழ்க்கையிலே தன்னை மறந்து உலகத்தினுடைய சிந்தனையே மூழ்கிவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை பற்றி நான் கவலைப்படுவதெல்லாம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலேயே மூழ்கி விடுவார்களோ, இந்த உலகம் அதாவது சம்பாதிக்கணும் என்ற கவலையிலேயே மக்கள் எல்லாம் மூழ்கி விடுவார் என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்தை பார்த்து தான் நான் கவலைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு நானோ அல்லது நீங்களோ இந்த உலகத்திலே மனிதன் பிறப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இந்த மனிதனுக்கு இதுதான், இவனுக்கு இதுதான். நீ தலை கீழாக நின்று தண்ணீர் குடித்தால் கூட சரி, வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஆக முடியாது. சாதாரணமாக இருந்தால் தன்னை தேடி வந்து விடும். அல்லாஹ் நிர்ணயித்தது தான் கிடைக்கும். அதை தவிர வேறு எதையுமே சொல்லுவாங்களே, என்னதான் உருண்டு பிறந்தாலும் ஒற்றை மட்டும் தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திற்காக வேண்டி முயற்சி செய்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். யார் இந்த உலகத்திற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் குறைந்த கூலியை கொடுப்போம், குறைஞ்சதுதான் கிடைக்கும். ஆகிரத்துக்காக வேண்டி யார் முயற்சி செய்கிறாரோ அவருக்கு நாம் வெகு பெரிய கூலியை நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மறுமையில் அவருக்கு எந்த விதமான கூலியும் இருக்காது. உலகம் என்று இருந்தாரே, மறுமையில் அவருக்கு கிடைக்காது. பிரம்மாண்டமான சொர்க்கம், நிரந்தரமான வாழ்வு, தங்குமிடம். எத்தனை காலம் தங்கலாம்? அது கணக்கில்லாமல் தங்கலாம். எப்படி தங்கலாம்? எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். சொர்க்கத்திலே தாடி இருக்காது, இந்த சொர்க்கத்திலே தொப்பி இருக்காது, சொர்க்கத்திலே தொழுகை இருக்காது, சொர்க்கத்திலே மலம் ஜலம் கழிக்க வேண்டியதெல்லாம் இருக்காது, சொர்க்கத்திலே குளிக்க வேண்டிய தேவையே இருக்காது. குளிச்சா தண்ணி அழுக்காயினமே, அழுக்க பிடிக்காது. கேட்டார்கள் சஹாபாக்கள், யார சொல்லலாம், அப்பொழுது விதவிதமான உணவுகளை நாம் சாப்பிடுவோம், விதவிதமான கனிகளை நாம் புசிப்போம், விதவிதமான பானங்களை நாம் அருந்துவோம், சொர்க்கத்தினுடைய நேர்மத்துகளை இவைகளெல்லாம் சாப்பிட்டால் அது எப்படி ஜீர்ணமாகும்? அது வெளியேற வேண்டும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாப்பிட்டவுடன் வியர்வை வேர்க்கும் அந்த மனிதனுக்கு, சொர்க்கவாசிக்கு அந்த வியர்வை கஸ்தூரி வாடையாக இருக்கும். உடனே எல்லாமே ஜீர்ணமாகிவிடும். அங்க அஜீர்ண கோளாறே கிடையாது. மூக்கில சளி சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியமானவர்களே, பரிசுத்தமான இடம், அந்த பரிசுத்தமான இடத்தை அடைவதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து நம்மிடத்தில் இந்த தீனை தந்தார்கள். இந்த புனிதமான இரவிலே அதற்காக வேண்டித்தான் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாளைக்கு கூப்பிட்டா அவ்வளவு பேர் வருவாங்களா? நாளைக்கு கூப்பிட்டா வருவாங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற, கொஞ்சம் வாங்க, நைட்டு 12 மணி வரல கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல பயான் இருக்குதுன்னா வரமாட்டோம். ஏன்னா முடிஞ்சு போச்சு. அது இதனுடைய மகத்துவம் தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுது. 27வது இரவு என்று சொன்னால் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியுது. அதனாலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்த இந்த இரவை தான் சஹாபாக்கள் அழகான முறையில பயன்படுத்தினார்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செகண்ட் என்பது எவ்வளவு நேரங்க? 23 மணி நேரம். இன்னைக்கு மட்டும்தான் அந்த அந்த ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு, அதாவது மிகப்பெரிய தள்ளுபடி விற்பனைவாங்கல, ஆடி தள்ளுபடி, இது ரமலான் தள்ளுபடி. ஒரு நொடி சுபஹானல்லான்னு சொல்லிட்டா 23 மணி நேரம் சுபஹானல்லா சொன்னது. இப்படிப்பட்ட சிறப்பான இந்த மஜ்லிஸில் நம்ம எல்லாம் வைத்திருக்கிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, அதிகமாக அடுத்த வருஷம் யார் இருப்போமோ யார் இருக்க மாட்டோமோ, எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் நாம் பார்க்கிறோம். போறாங்க, அப்படியே கொத்தா போயிடுறாங்க, குண்டு போடுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே மரணம் வந்துடுது. மரணம் நமக்கெல்லாம் தலைமையில தொங்கிக்கிட்டே இருக்குது, கத்தி மாதிரி. எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணுங்க? நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வாரம் பயான் சொல்றோம். அதுக்கு தான் எல்லா ஜமாத்தெல்லாம் வர்றாங்க வெளியிலேருந்து, மக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி. வேற எந்த நோக்கமும் இல்லை. பயான் பேசினா காசு கிடைக்கும், ஜமாத் போன காசு கிடைக்கும் இல்லை. மார்க்கத்தை சொல்ல வேண்டும், ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடத்தில் அவரை அமர வைக்க வேண்டும். பள்ளிவாசலிலே அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். இந்த உள்ளத்தை அல்லாஹ்வோடு தொடர்புடைய உள்ளமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாம் மட்டுமில்லை, நம்முடைய பிள்ளைகள். தொழுகை என்று சொன்னால் நாம் மட்டும் தொழுவது தொழுகை இல்லை. நான் தொழுதால் என் மனைவி தொழ வேண்டும், என் மகன் தொழ வேண்டும்,
என் மகள் தொழ வேண்டும், மருமகன் தொழ வேண்டும், மருமகள் தொழ வேண்டும், பேரன் தொழ வேண்டும், பேத்தி தொழ வேண்டும், குடும்பமே தொழுக வேண்டும். அதுதான் தொழுகை. பெரிய தாடி வச்சுட்டு ஆஜியார் ஆயிட்டாரு, அவர் மட்டும் தொழுகிறாரு, அவருக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும், மீதி பேருக்கெல்லாம் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில விசாரணை என்று வந்து விட்டால் இவங்க சொல்லுவாங்களா, என்னை தொழு உண்டு ஒரு நாளைக்கு கூட சொன்னதே கிடையாது எங்க வீட்டுக்காரு. அங்க போய் மாட்டி கொடுத்துருவாங்க. என்னை தொழு உண்டு யாருமே சொன்னதே கிடையாது, எங்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வார வாரம் கத்துறோம். நாங்க 32 வருஷமா கத்தின்னு இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தா கூட ஒரு வருஷத்துக்கு 32 பேர், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தா கூட 32 தொழிலாளிகள் வந்திருப்பாங்க. இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, புது தொழிலாளிகள் யாருமே காணும். குறைஞ்சிக்கிட்டு தான் போதே தவிர கூட மாட்டேங்குது. காரணம், உலகத்தினுடைய வருமானம், உலகத்தினுடைய நன்மை, உலகத்தினுடைய லாபம் மக்களுக்கு தெரியுது, மறுமையினுடைய லாபம், மறுமையினுடைய நன்மை மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மறதி ஆக்கலாம், சைத்தான் விட மாட்டான். உங்களுடைய ரத்த நாளங்களில ஊடுருவி பாய்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உள்ள நல்ல நன்மையான காரியம். இப்போ பயான் சொல்லும் போது எப்படி வந்து தொழுகை இல்லைன்னா கூட நாளையிலேருந்து நம்ம எப்படி தொழுவணும் என்பது ஞாபகம் வரும். வெளியில போனா கூட என்ன சொல்லணும்னு சொன்ன சைத்தான் வருவான். அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவார், நீ போ, அது போய் படு, மூஞ்சி பேசிட்டார். நமக்கு அகைஸ்டாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஃபிஸ்ஸில்மி காஃப வலா தத்தபியு குதுவாதி ஷைத்தான். பகிரங்கமான விரோதின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தானை விடமாட்டான், நல்லது சேர்த்து விடவே மாட்டான். நல்லடியார்களை வழிகெடுக்க முடியாது, சாலிஹீன்களை வழிகெடுக்க முடியாது, தீன்தாரிகளை வழிகெடுக்க முடியாது. அருமையான சகோதரர்களே, நல்ல ஒரு வாய்ப்பை இந்த உலகத்திலே நபியுடைய உம்மத்தாக நாம் பிறந்திருப்பது எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? நபியை பத்தி எப்படியெல்லாம் புகழ்றாங்க, ஆச்சரியமா இருக்குதுங்க. இன்னைக்கு ஸ்பெயின்ல பாருங்க, கனடாவில் பாருங்க. கனடாவில் இப்பதான் ஒரு செய்தி வந்துச்சு, 30,000 திடல்களை 30,000 இடத்துல ஸ்பெயின் நாடு முழுவதும் ஈது பெருநாள் தொழுவதற்கு நாங்கள் மைதானங்களை தயார்படுத்தி கொடுக்கிறோம். இந்த வருஷம் தான். பூரா கிறித்துவ நாடு சகோதரர்களை, கனடா கிறித்துவ நாடு. ஸ்பெயின் 800 வருட காலம் முஸ்லீமாக இருந்த நாடு ஸ்பெயின். தாருக் பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் வெற்றி கண்டு முழு நாட்டையும் இஸ்லாமாக்கிய நாடு. அவர்களிடத்துல 800 வருடம் இஸ்லாமிய ஆட்சி செய்த நாடு ஸ்பெயின் என்று சொல்லக்கூடியது. அந்த ஸ்பெயின்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் போய் அந்த நாட்டை வெற்றி கொள்ளுகின்றார்கள். அந்த நாட்டை சின்ன படையோடு போய் அந்த நாட்டை வெற்றி கொண்டு அந்த முழு நாடும் இஸ்லாமாக ஆகிவிடுகிறது. அந்த முழு நாடும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது, நாடு இஸ்லாமிய நாடாக ஆகிறது. குர்துபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் உலகத்திலே பிரம்மாண்டமான பெரிய பள்ளிவாசல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து மியூசியம். காரணம் என்ன? 800 வருட ஆண்டு காலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாறு சொல்லுகிறது, அந்த நாட்டை ஆண்ட அந்த அரசர் தன்னுடைய மகனுக்கு ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்கிறார். மணப்பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழு ஹாஃபிலாக குர்ஆனை மனப்பாடம் செய்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்னுடைய மகனுக்கு. இந்த நாட்டினுடைய அரசர் அறிவிப்பு செய்கிறார், யாருடைய வீட்டிலே குர்ஆனை மனனம் செய்த பெண் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு முன்னாடி மெழுகுவத்தி இரவிலே நீங்கள் ஏற்றி வையுங்கள், நான் அடையாளம் கண்டுகொள்ளுவேன். அறிவிப்பு இதுதான். மகரிபுக்கு பிறகு இஷாவுடைய டைம்ல பார்த்தா எல்லா வீட்லயும் மெழுகுவத்தி எரிந்து போட்டு கொண்டாடி. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஹாஃபில்கள். யாரை செலக்ட் பண்றதுன்னு தெரியல அரசருக்கு. அப்படி இருந்த நாடு. கடைசியிலே ஒரே ஒரு நபர் கூட இஸ்லாமாக இல்லாமல் முழுவதுமாக. காரணம், உலகத்தினுடைய ஆசாம்பாசம், உலகத்தினுடைய மோகம். உலகத்துல போய் மாட்டணும்னு சொன்னா தீன் ஃபுல்லா போயிடும், மொட்டை அடிச்சிடும். தீன் மொட்டை அடிச்சிடும். வீட்டுல யாருக்கிட்டையுமே தீன் இருக்காது. எல்லாம் அதாவது சைத்தா எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதனை முழுமையாக அவனுடைய வழியில கொண்டு போய் கடைசியில அவனை குஃபுர்ல சேர்த்து மோத்தாக்கிட்டு போயிடுவானா. போயிட்டு அவன் சொல்லுவானா, நான் அல்லாஹ்வே ரப்புல், அதாவது இந்த அகிலத்தினுடைய ஆட்சியாளனை நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ் மேல பழியை போட்டு அவன் போயிடுவான். அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்பெயின் நாட்டிலே இப்பொழுது அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள், குர்ஆனை யாராவது அவமதித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது அவதூறு சித்தரித்து ஏதாவது பேசினால் 5 வருடம் சிறை தண்டனை என்பதாக சொல்லி இருக்கின்றார். யாரெல்லாம் பாருங்க, எப்படி அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான்னு பாருங்க. எந்த முகபத்து வருகிறது. எல்லா நாட்டிலையும் இப்போ வந்துகிட்டே இருக்குது. 3 நாடு இது மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல. சைனாலாம்
அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட நாடு முஸ்லிம்கள். உய்குர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு மாநிலம். உய்குர் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க குரான் ஓதக்கூடாது. இளம் இளம் வாலிபர்கள், இந்த மாதிரி 18, 16, 15 வயசு வாலிபர்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போய் மூளை சலவை செய்வார்கள். இது நம்ம நாடு, நம்ம இதுபடிதான் இருக்கணும், உங்க மதத்தில் நீங்க பின்பற்றக்கூடாது என்று அவர்களை அப்படியே சிறையிலே வைத்து கொத்தடிமைகளாக வைத்து ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கு இந்த ரமதானில் என்ன செய்யறாங்கன்னா, சீனா முழுவதும் முஸ்லிம்களுக்கு சலுகை விலையில, அதாவது உணவுப் பொருட்கள் மலிவு விலையில கொடுக்குறாங்க. சலுகை விலையில ரம்ஜானுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறார். யாரிடத்துல ஈமான் இல்லையோ அவர்கள் ஈமானுடைய விஷயங்களை பேசக்கூட நாடாக ஆகிறது. யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ ஈமானை பத்தி பேசுறதே இல்லை. ஈமானுடைய சார்ஜ் பவர் குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்மிடத்துல. இருவரும் சந்தித்தால் காலையில நம்ம என்ன பேசுகிறோம், ஒரு முஸ்லிமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சந்திக்கிறோம். என்ன பேசுகிறோம், அல்லாஹ் பத்தி பேசணும், ரசூலை பத்தி பேசணும். அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது, நேரமே இல்லை. சரி பேசுறாங்கள, பேசுறத கேட்கறதுக்கு அது நேரம் இருக்குதா, வரணுமா, அது கூட கிடையாது. கண்ணியமானவர்களே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு நாளன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து ஜமாத், அரபு ஜமாத் குண்டிக்குள்ள இருக்குது. நம்ம ஊருக்கு வரப்போறாங்க, 2 நாள் இங்க இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஜமாத் வந்தா எல்லாரும் கிட்ட இருந்தோம். அரபு நாட்டுல இருந்து, சிரியாவில இருந்து வந்திருக்கு ஜமாத், அரபு ஜமாத், ஃபுல்லா அரபு தான், வேற எதுவும் தெரியாது. ஏன் இப்படி எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கத்தை என்ன செய்யறதுக்கு, மக்களிடத்திலே அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்தி விட்டுருணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வோடு இந்த உள்ளத்தை தொடர்பு படுத்தி விட்டால் அருமைக்குரிய சொல்லே, அந்த வீடு பிரகாசமாகும், நாடு பிரகாசமாகும். இன்னைக்கு வீட்டுல வெளிச்சமா இருக்குது, ரோடு வெளிச்சமா இருக்குது, நாடு வெளிச்சமா இருக்குது. ஈமான்ல வெளிச்சம் இல்லை சகோதரர்கள். ஈமான்ல வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, பொற்காலம் சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அதே மாதிரி காலமாக ஆகிவிடும். அந்த பாவத்திலிருந்து மனிதன் வெளியே வந்து விட்டான். மதுவிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, சூதாட்டத்திலிருந்து, வட்டியிலிருந்து, என்னென்ன பாவங்கள் உலகத்திலே பெரும் பாவங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ, அதனை அனைத்தையும் விட்டு மனிதன் வெளியேறி விட்டால் என்ன ஆகும், அந்த வீடு செழிப்பான வீடாக ஆகிவிடும், அந்த மஹல்ல செழிப்பான மஹல்லாக ஆகிவிடும். தீனுடைய நறுமணம் அங்க வீச செய்யும். அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அனுதினம் 24 மணி நேரம் கிடைத்து கொண்டே இருக்கும். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படித்தான் சஹாபாக்களுக்கு கிடைத்தது. அப்படித்தான் கிடைத்தது. சஹாபாக்கள் எதை வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பதற்காக வேண்டி தயாராக இருந்தார்கள். தன்னுடைய பிள்ளை வேண்டுமா கொடுப்பார்கள். தன்னுடைய மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் போட்டு யார் போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாவது. இன்றைக்கு முடியுமா? ஜமாத் ஒரு 3 நாள் ஜமாத் அனுப்புங்கன்னு சொன்னா யோசனை பண்ணக்கூடிய காலம். 3 நாள் போயிட்ட வேலை போயிடுமே, 3 நாள் வருமானம் போயிடுமே. தீன் போவது என்ற கவலை இல்லை. தீன் போய்கொண்டு இருக்கிறது என்ற கவலை இல்லை. வருமானம் போவது என்ற கவலை. அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்காக வேண்டித்தான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை விட்டு எப்பொழுதுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க கூடாது. எந்த நிலையிலும் நாம் மார்க்கத்தோடு அல்லாஹ்வோடு நெருக்கமுடையவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு அருமையான இந்த புனிதமான மகத்துவமிக்க இந்த இரவிலே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். அதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். வாகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு கத்தமுல் குர்ஆன்